பார்த்திங்கன்னா ஆடு பூரா வெயிலுக்கு தண்ணி குடிச்சு நிற்கிது. தவக்கால கொஞ்சம் பேர் தாவறது நான் தான், வேறு யாரும் இல்லை. அப்புறமா ஆடெல்லாம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை தான் வீடியோ எடுத்தாப்புல. ஆடெல்லாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வந்து அமைதியாக நிற்கிதுன்னா நினைக்காதீங்க, விட்டா ஓடிடுவாங்க. அதனால் மாப்பிள்ளை குச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல. ஆனால் அப்படியே உடம்பு சூடாக இருக்குதுன்னு அப்படியே சூடெல்லாம் தணிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை எப்படி தவுக்காலை கொஞ்சம் மேலே தாவர இருக்குல்ல, தவுக்காலை மாரி தாவி விட்டு நீச்சல் அடிச்சு வாரியானா பாம்பு வருது பாம்பு பின்னாலேயே ஒடியாராப்புல. என்னத்த சொல்கிறது, நீச்சல் தெரியாத வந்துவிட்டு நீந்திக்கிட்டு திரியுதுங்க. பாருங்க, இந்த மாப்பிள்ளை குளிச்சதுனால மாப்பிள்ளோட ஆடு பூரா பயந்துருச்சு. பாவமியா ஆடு ஒன்றால் ஏயா இப்படி பண்ணுற ஆட்டெல்லாம்? அடே மச்சான், பின்னால் பாம்புடா, வெறுக்கு மாப்பிள்ளை வரான் ஐயா. ஐயோ பாம்பை தண்ணியில் விட்டானோடே. எனக்கு என்னவோ மாப்பிள்ளோட பாம்பு கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, செருப்பு ஒரு பக்கம் போகுது, துண்டு ஒரு பக்கம் போகுது மாப்பிள்ளைக்கு. அங்கே பாரு, தவளை குட்டி மாதிரி தவிக்கிட்டு வருது. அங்கே பாரு, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆளெல்லாம் மாப்பிள்ளையே தான் பார்க்குது. மச்சான் சீக்கிரம் வா. இவர் தான் மாப்பிள்ளை மாடசாமி, நீச்சல் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. சுனாமி வரும்போதே ஸ்விம்மிங்கில் போனீங்கன்னு எல்லாம் டயலாக் தான் சொல்லுவாங்க. ஆனால் குளத்து தண்ணிக்குள்ளேயே எங்கள் மாப்பிள்ளை மட்டும்தான் ட்ரெஸ் போடுவார்.